இது வந்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. யார் சூழ்ச்சி? எதுக்கு அவர் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் பதறி போய் பேட்டி கொடுக்குறாங்க? இதெல்லாம் வேண்டும் என்று திசை திருப்புறாங்க. இது யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. இன்றைக்கு 6000 லிட்டர் ஊரல ஒழிச்சிருக்கான்னு சொன்னா அப்ப யாருடைய ஆட்சியில் இருக்குது? யாருடைய ஆட்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க? சிந்திச்சு பாருங்க. நகரமாக நீங்க தானே போய் எல்லா இடத்துலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையாளரும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கேட்டீங்க. அந்த பேட்டியில் மக்கள் என்ன சொன்னாங்க? இங்க தங்குதடை இல்லாம கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். நாங்களும் RS பாரதி மாதிரி சொல்லல. வயசாகி போச்சு, மாறி போச்சு, அதனால ஏதோ பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதுதாங்க வயது முதிர்ந்து விட்டது, சிந்தனை மாறி போயிடுச்சு, அதனால ஏதோ பேசுறதுக்காக பேசுறாரு. இது நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும், ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியும். நீங்க தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டாந்தீங்களா இல்லையா? நீங்க ஒளிபரப்பு செய்தி உண்மையா பொய்யா? இப்ப நிருபர்ல கேட்கிறேன், பத்திரிகையாளர் கேட்கிறேன், செய்தியாளர் கேட்கிறேன், தொலைக்காட்சி கேட்கிறேன், நீங்க வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா? அதை நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக காட்டினீங்களா? அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும். அதற்காக CBI விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதற்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். தமிழக அரசு இன்றைய முதலமைச்சர் ராஜினாமா செய்யும். என்ன ஆதாரம் இருக்குது? நீங்க சொல்றீங்களா என்ன ஆதாரம் இருக்குது? 40 ஆண்டு காலம் என்ன ஆதாரம் இருக்குது? இப்ப ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பொதுமக்கள் தகவல் தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனா எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு 29/3/2023 அன்று இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பேரவை தலைவர்கிட்ட கொடுத்தார். அதையும் நிராகரிச்சுட்டாங்க. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்களே அந்த கவன ஈர்ப்பை எடுத்து அந்த கவன ஈர்ப்பிலே இன்றைக்கு ஒரு வாதம் நடைபெற்றிருந்தால் செய்தி போய் தடுத்திருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசுறார். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. அதுக்கு பிறகு அன்றைய தினம் சம்பவம் நடந்த காலையில் நேரிலே பார்த்திருக்காரு. பார்த்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்பனை செய்கிறது, இதை தடை செய்யுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார். எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வேடிக்கை, இன்னைக்கு கடலூர்ல கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியாக்குப்பம் இயேசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார். உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்கிறார். உடனே கள்ளச்சாராய வியாபாரி இந்த இயேசுதாஸை தாக்க போறார். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்ப மீண்டும் அவர் இந்த செய்தி தமிழ் சமூகத்தில் எல்லாம் வந்தது. எதற்காக சொல்றேன்னா, இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்கின்ற அவரிடத்தில் தொடர்பு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க. அதனால மக்களை பயந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்று வேடிக்கையான சமாச்சாரம். இப்படிப்பட்ட ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவர் இப்ப கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க. நேற்று தினம் பதவி ஏற்றிருக்காரு. கிராமத்தில் சொல்லுவாங்க திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி. ஏற்கனவே ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்து அப்பொழுது
கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய வியாபாரம் தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆய்வாளரை போட்டால் அங்கே என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்றாரு. எனவே அவர் தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்றாரு. அவர் அத்தனையும் பொய். அதுக்கே தகுதி இல்லாத ஒரு அமைச்சர். இன்றைக்கு இருக்கிற அமைச்சரவையிலே தகுதி இல்லாத அமைச்சர்னு பார்க்கின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான். பலமுறை இப்படித்தான் வாங்கி கட்டிக்கிறார். நல்லா தன்னை ஊடகம் இருக்கிறீங்க, பத்திரிகை இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே சிகிச்சை பெறுவர்களை போய் பார்த்தீங்க. என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்து கொடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 19/6/2024 அன்று கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மருத்துவமனை, சேலம், அதோட கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க, பாண்டிச்சேரிலாம் சேர்க்குறாங்க. அப்பொழுது இது மெத்தனால் குடித்ததாக சொல்கிறார். அப்படி மெத்தனால் குடித்தால் அதை முறிவு, அந்த விஷ முறிவை கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து ஹோமிபைசோல். அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும். அந்த இன்ஜெக்ஷன் இல்லை. 20ஆம் தேதி நான் பேசின பிறகு தான் அதை வரவழைக்கிறாங்க. அதுக்கு முந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை. நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்கே இந்த மருந்து இருக்குதோ அங்கே வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் சிகிச்சை கொடுத்தாங்க. அவர் சொல்வது ஒமிப்ரசோல். அது வந்து அல்சருக்காக கொடுக்கப்பட்ட மருந்து. இன்றைக்கு பாண்டிச்சேரியில் கூட சொன்னார், உங்கள் எல்லா பேட்டியிலும் வந்திருக்குது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு வர்றார். அவர் தான் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்காத அமைச்சர் அவருடைய இலக்காதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.